எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நம்ம கூட இருந்தாரு. ஸோ டீம்லாம் வந்து ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்காக திரும்ப கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டீம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்டுருந்தேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன் நாம் ஒன்று சொன்னோம், அது ஒன்று நடந்துருந்துச்சு. அவங்க ஒன்று பிளான் பண்ணாங்க, அது வேற மாதிரி போயிருந்துச்சு. அண்ட் ஒரு ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டேபிள் கடைசியில் முடிச்சதே இல்லை. அங்கே முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை ஆச்சு சிஎஸ்கே டீமில்? இல்ல சிஎஸ்கே டீமை பத்தி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, முக்கியமா வந்து சேப்பாக்குக்கு ஏத்த டீமா எடுத்திருக்காங்க. இந்த நேத்தன் எல்லிஸா இருக்கட்டும், இன்னும் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா 200+ சேசஸ்லாம் பண்றதுக்கு இந்த பேட்டிங் லைனப் கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னேன். கமெண்ட்ஸ்ல வந்து, "டேய் உனக்கு தெரியுமாடா தீபக் ஹூடாக்கு 180 ஸ்ட்ரைக் ரேட்ரா, ராகுல் திரிபாதி அந்த டீமுக்கு எவ்வளோ ஆடிருக்காரு தெரியுமாடா, விஜய் சங்கர் ஜிடிக்கு எவ்வளோ அடிச்சிருக்காரு தெரியுமாடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் இவங்க எல்லாரும் செட் பண்ணி வச்சுட்டு இந்த டீம் வந்து எது கம்ஃபர்டபுளா பண்ணுன்னு பார்த்தா 160க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம சொன்னது பழைய எஸ்ஆர்ஹெச் டீம் மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களோட பவுலிங் லைனப் எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேப்பர்ல தெரிஞ்சதோ அந்த காம்பினேஷன்ஸா அது ஒர்க் அவுட் ஆகல. யார் யாருக்கு என்னென்ன ரோலுன்ற இது வந்து பண்ணல. அஸ்வின் அவரை வந்து நியூ பால் போட வச்சதா இருக்கட்டும், பத்திரானாவை வந்து 13வது ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், நேத்தன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாலும் பத்திரானாவை ஆட வைக்கிறதுக்காக அடுத்தடுத்துன்னு வந்ததா இருக்கட்டும், அவங்க டீமுக்கு ரொம்ப நல்லா பண்ணதுன்னு பார்த்தா நூர் அகமதும் கலீல் அகமதும் அவங்க 2 பேரும் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் மற்ற யாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. ஜடேஜா பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும், லாஸ்டா அந்த டெட் ரப்பர் மேட்சஸ் 2-3ல நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் 2 சீசனா பார்த்தா மொத்தமாவே ஒரு 13 விக்கெட்டோ 14 விக்கெட்டோ தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், 2 சீசன் சேர்த்தோம். ஸோ அது வந்து பெரிய அடி வாங்கிருச்சு. அஸ்வினோட ரோல் வந்து என்னன்னே தெரியல. அண்ட் அவர் 11ஸ்ல கரெக்டாக உட்காரல. அவரை கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு மற்றெல்லாம் மாற்றுற மாதிரி இருந்தது. பேட்டிங் ஃபயர் பவரும் சுத்தமாக ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் நடக்கலை. பட் அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக வெளியில் வந்த எல்லாருக்கும் பதிலாக எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே தரமான பிளேயர்ஸாக எடுத்துட்டாங்க. ஸோ இடையில பீடாக்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு தடவை உட்டன் ஸ்பூன் முடிச்சா 3 தடவையும் உட்டன் ஸ்பூன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே நம்மளாம் வந்து இந்த போஸ்ட்ல எல்லாம் சொன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. மொத்தமா ஒரு 11 பிளேயரும் மாறினாதான் ஒரு டீமோட ஃபேஸ் மாறுன்றது கிடையாது. அந்த இம்பாக்ட் கொடுக்குற ஒரு 3-4 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த டீம் காம்பினேஷன் செட் ஆயிரும்னு சொன்னோம். அந்த மாதிரியே அவங்க அந்த 3-4 பேரையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 பேரையும் அடுத்த வருஷம் இதுல வந்து எடுத்துட்டாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கான்வே சில பேரை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்ன அளவுக்கு மோசமா இருக்கு. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஸோ அந்த கடைசி மேட்ச் 230 அடிச்சது தான் வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா நீங்க சொல்லியிருந்தீங்க சேப்பாக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த வருஷம் எல்லா டீமுமே கம்ப்ளைண்ட் பண்ணது ஹோம் கிரவுண்ட் எங்களுக்கு ஏத்த மாதிரி பிட்ச் குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சேம் சேப்பாக்குமே அதே நிலைமை தான் இருந்திருந்துச்சு. மேபி அதுவுமே ஒரு மைனஸ் அமைஞ்சிருச்சா சிஎஸ்கே? அதுவுமே ஒரு மைனஸா இருந்திருக்கலாம். எனக்கு என்னன்னா பேட்டிங் ரிசோர்சஸ் பெருசா இல்ல உள்ளர. ஆனா பவுலிங் ரிசோர்சஸை கடைசியா கண்டுபிடிச்சாங்கல்ல, இதை கொஞ்சம் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நூர் நல்லா பண்ணியிருக்காரு, கலீல் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தெரியுது இன்னொரு நியூ பால் பவுலர் யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தா, இந்த பவர் பிளேல தோத்தாங்கல்ல நிறைய மேட்சஸ், பவர் பிளேல மட்டுமே அஸ்வின் வந்து நிதிஷ் ராணாக்கு போட்டதா இருக்கட்டும், நிறைய பிளேயரை வந்து ட்ரை பண்ணாங்க முன்னாடி, யாரையோ ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அன்சுல் கம்போஜ் மாதிரி ஒரு ஆளை நம்ம சொன்னதே என்னன்னா மும்பைக்கே நல்லா பண்ணியிருக்காரு. வந்து டொமஸ்டிக்ஸ்லேயும் 10 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. இப்போ இந்தியா ஏ டூர் அதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட வைப்பாங்க. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரே இல்லாமல் ஆடினா கூட அவங்களோட மேபி ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை அந்த டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. நியூ பாலில் இப்படி ஒரு அசெட் நம்ம பார்த்தோம். நிக்கோலஸ் பூரானை விட்டு கிண்டுன்னு கிண்ணாரு. அன்னைக்கு கில்லு, பட்லரு, சாய் சுதர்ஷன் பெஸ்ட் 3 பேட்ஸ்மேன் வந்து இப்போ அவங்க தான் நியூ பாலில். அவங்களையுமே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிளான் வந்து போட்டு நல்லா பண்ணாரு. ஸோ அதை மிஸ் பண்ணனால தான் நிறைய காஸ்ட்லியாக இருந்ததுன்னு தோணுச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் சேப்பாக் பிச்சை வந்து எங்களுக்கு ஒழுங்காக ரீட் பண்ண முடியல. அதாவது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ரீட் பண்ணதா கருதப்படும், ஒர்க் அவுட் ஆகலைன்னா சில காரணங்கள் சொல்லப்படும். நம்ம பார்த்துருக்கோம் தோனி மாதிரி இல்லை ஜட்டு மாதிரி அஸ்வின் மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்களுக்கெல்லாம் பிச்சை ரீட் பண்ணுறதோ இல்லை ரீட் பண்ணாத பிச்சில் போயிட்டு அடாப்ட் பண்ணிட்டு பவுலிங் போடுறதோ கூட பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. பட் அந்த ரிசோர்ஸஸே இல்லாமல் ஒரு 11 ரிசோர்ஸஸ் வந்து ஸ்குவாடில் இருக்குது.
ஆனால் லெவன்ஸ்ல ரிசோர்ஸஸே இல்லாமல் நிறைய மேட்சஸ் போய் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி நியூ பாலுக்கு வந்து ஆரம்பத்துல முகேஷ் சௌத்ரி, சாம் கரன், ஜேமி ஓவர்டன் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்சுல் கம்பேஜிக்கு அப்பயே ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டீம் காம்பினேஷன்ல அந்த 11 செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிஎஸ்கே வழக்கமா இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. பட் 2024, 25 ரெண்டுத்துலயுமே அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கை நான் பார்த்தது வந்து 11 நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களோட ரொம்ப ஒஸ்ட் சீசன்ஸ்லாம் சிலது இருந்திருக்கு. அதுலலாம் கூட யாராவது ஒரு ஆள் தான் ஏன் விளையாடுறான்னு தெரியாத மாதிரி விளையாடுவாங்க. இந்த கேதர் ஜாதவ ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. ஒரு சில டைம்ல வந்து ஜடேஜாவே கூட அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்கில் செட் இருக்க ஆளை நீங்க ஆட வைக்கிறீங்கன்னா கூட அது வேற கதை. பட் இந்த டீம்ல ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு 11 ஆர் 12ல 3-4 பேருக்கு ரோலே இல்லாம நீங்க அவர் நல்லா ஆடுவாரு, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் பிரான்ச்சைஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமான்ற மாதிரியே ஆட வச்சா அது வந்து செட் ஆகலை. முக்கியமா ராகுல் திரிபதியா இருக்கட்டும், தீபக் ஹூடாவா இருக்கட்டும், அஸ்வினோட ரோலா இருக்கட்டும், விஜய் சங்கர் அவரோட ரோலா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா எங்க கொண்டு ஃபில் பண்றீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. பட் திரிபாதி ஹூடாலாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு மாதிரி தெரிஞ்சாங்க அந்த டைம்ல. ஸோ அவரு கம்பேக் பண்ணி நாங்கள் டீமாக கம்பேக் பண்ணி அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்திருக்க வேணாம். அப்போ டீமை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்துருக்கலாம் முன்னாடியே. ஓகே, பட் இப்போதைக்கு பிளான் பண்ணி அந்த ரீப்ளேஸை மட்டும் பக்காவாக தூக்கிட்டாங்க. ஏன்னா மினி ஆக்ஷனில் இந்த பசங்களாம் பயங்கரமாக ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. தூக்கி இப்போவேன்னு சொல்லிட்டு அந்த உர்வி பட்டேலா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்து, டெவால் பிரைவஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து பக்காவான பிளான். நமக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சது ஆக்ஷனில் நிறைய பிளேயர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு தப்பாக போனாங்க, நிறைய பிளேயர்ஸை நாஸ்டால்ஜியாவுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பயங்கரமாக. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் எடுத்ததோ கான்வே எடுத்ததோ பெரிய மிஸ்டேக் கிடையாது. பட் அவங்க அந்த ப்ரைஸுக்கு எடுத்தது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அதை எடுத்ததுனால தான் ஒரு பேக்கப் ஓவர்சீஸ் ஓப்பனரோ இல்லை ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டரில் ஹிட் பண்ணுறது. தோனி அவர்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை, கான்வேக்கான இல்லை ரச்சின் ரவீந்திராக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. 2 பேரும் ஒரே டைமென்ஷனில் இருந்தனால ஃபெயில் ஆனனால இந்த பேலன்ஸை கெடுத்துருச்சா. நியூ பால் போடுறதுக்கான ஒரு ஃபாரின் பவுலரும் இல்லை, இந்தியன் பவுலர் இருந்தவரையும் ஆட வைக்கலன்றனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்கன்றத பொது வெளியில் அவங்க ப்ரெஸ் மீட்டில் அதிலெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல, ஃப்ளெமிங்காக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும். பட் உள்ளர ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த டேமேஜ் கண்ட்ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சும்மா பேருக்குன்னு எடுக்காமல் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் எடுத்திருக்காங்க. இந்த 3 பேரும் இன்னும் குறைஞ்சது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆடுவாங்கன்ற மாதிரி இருக்க ஆள். அதில் 2 பேர் ரொம்ப நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் ஒரு ப்ராமிஸ் காட்டியிருக்காரு, ஊர்வில் பட்டேல். ஆயுஷ் மாதிரி டெவால் பிரிவிஸ்லாம் ஒருவேளை இந்த வாருக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு அவர் ஆடின கேமெல்லாம் பார்த்துருந்தா ஒருத்தவங்களும் தலா 12 கோடி 13 கோடிக்கு அடுத்த வருஷம் போயிருப்பாங்க. ஸோ அதை சூப்பராக பண்ணிட்டாங்க. எஸ், ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தது மட்டும் இல்லாமல் தக்க வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அண்டு ஓவரால் சிஎஸ்கே எதிர்பார்த்தது ஒன்று இப்போ ஒரு மாதிரி நடந்திருக்கு. இப்போ அடுத்த வருஷம் IPL 2026க்கு அவங்க என்ன பிளான் பண்ணணும், என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தோனி வந்து கண்டினியூ பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஒரு நல்ல ஹிட்டராக எடுக்கணும். இந்த வன்ஷ் பேடியை சொன்னாங்க, நம்மளும் வன்ஷ் பேடி நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னா இந்த இன்சைடர் நியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த அளவுக்கு ப்ராமிஸ் காட்டலை, ப்ராக்டிஸ் மேட்சஸில் கூட அவர் அவ்வளோ நல்லா அடிக்கலை அப்படின்றனால மேபி அவர் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க மாட்டார் அடுத்த தடவையும் தோணுது. ஆர்சிபிக்கு எதிராக இறங்க வேண்டியது தான், பட் இன்ஜுரி காரணமாக இன்ஜுரினால போயிருச்சு. இன்னொன்று அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது, மேபி நல்ல பிளேயராக கூட அவர் வரலாம். பட் இந்த தடவை அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஃபாரின் ஓப்பனர், ஒருவேளை ருத்ராஜ் வந்துட்டார்னா ஆயுஷ் மாத்ரேன் ருத்ராஜ் ஓப்பனிங் ஆடிட்டா அது ஒரு பெஸ்ட்டு பேராக இருக்கும். அதுக்கு அடுத்து ஆள் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கான்வே அண்ட் ரச்சினுக்கு பதிலாக 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டோ இல்லை 2 பேரில் யாராவது ஒரு ஆளையும் ரிலீஸ் பண்ணிட்டோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஃபாரின் கீப்பர் கம் ஓப்பனராக எடுத்துட்டாங்கன்னா கீழே இருக்க பிரச்சனையும் சரியாயிரும், மேலே இருக்க பிரச்சனையும் சரியாயிரும். அதுக்கு ஆட்களும் கொஞ்சம் நிறையா இருக்காங்க. ஒன்று ஓப்பனர்ஸ்னாலும் நிறையா இருக்காங்க. அப்படி நியூசிலாண்டு கோட்டாவில் தான் போக போகிறீங்கன்னா கூட ஃபின் ஆலனு, டிம் சைஃபர்ட்டுன்னு இந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே இதுக்கு முன்னாடி நம்ம நியூசிலாண்டு கோட்டாவை நிறைய சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஃபில் பண்ணுறதுக்கான கேப் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. கீழே வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டரை ஆட வச்சுட்டே இருந்தாங்க. இவர் சாம் கரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓவர்டனாக இருக்கட்டும். அதுக்கு பதிலாக மேபி இவங்க வந்து ப்ரொவைடட் யாரோ ஒரு ஸ்பின்னரை கழிச்சு விட போகிறாங்க அப்படின்னாலோ, பிரேஸ்வெல் மாதிரி ஒரு ஆளோ, அந்த மோயின் அலிக்கு இருந்த இதை ஒரு லெஃப்ட் ஹேண்டட்னஸும் கிடச்சிரும். ஸோ டூபே மேலே இருக்க ப்ரெஷரும் போயிடும். எல்லா பாலும் அவர் வந்து அடிக்கணும்னு இல்லை.
அண்ட் அந்த ஒரு ஒரு 2 ஓவர் அந்த மாதிரி போடக்கூடிய ஆளாகவும் கிடைச்சிரும். இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் யாராவது ஒரு ஆள் எங்க இருந்தாவது எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த 2 ஸ்லாட்டை அவங்க ஃபில் பண்ணாங்கனாலே சூப்பராக வந்துடும். அண்ட் பத்திரானாவா எலிசா அப்படின்றது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா 3 இதுலையும் யார் போடுறா 3 ஸ்டேஜஸ்லையும் நியூ பாலும் போடணும், மிடில் ஓவர்ஸும் போடணும், டெத்தும் போடணும். அதில் யார் போடுறாங்களோ அவங்கள இவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கனாலே இந்த டீம் வந்து நல்லா ஆயிடும் அப்படின்னு எனக்கு. பட் பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஆக்ஷன் மாத்துறதுக்கு முன்னாடி அது ரொம்ப பீக்ல இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா டிராப் பண்ற மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. எல்லிஸ் ஆக்சுவலி பெட்டரா போட்டாரு. அண்ட் அப்பதான் பிபிஎல் வேற வின் பண்ணிட்டு வராரு ஒரு கேப்டனா. ஸோ அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட ஒப்பீனியா இருந்துச்சு. ஸோ நீங்க எப்படி நினைச்சீங்க அது? நானும் அதே தான் நினைச்சேன். எனக்கு என்ன, அவர் அங்கே பிபிஎல் வின்னிங் கேப்டன், ஒரு லீடர்ஷிப் இதிலே இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. அவர் எல்லா பிச்சர்ஸ்லையுமே நல்லா பண்ணுவார். அவர் எப்படின்னா ஒரு ரன்ஸை கட்டுப்படுத்தணுன்னாலும் பண்ணுவார். இல்லை விக்கெட் தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான பால்ஸும் போடக்கூடிய ஆள். நிறைய வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு. நியூ பால்லையும் போட முடியும். ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகும் அவரோட பால்ஸ். அவர் கொஞ்சம் இவங்க அளவுக்கு டாலான ஆள் இல்லைன்றனால. ஸோ அவ்வளோ வெர்சட்டாலிட்டி இருக்கிற ஒரு ஆளை இவங்க வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்லாட்டை வேற யாரையோ வச்சோ ஃபில் பண்ணிருந்தாங்க. ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த இங்கிலாந்து சேனல்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஜேமி ஓவர்டனு, கிரேக் ஓவர்டன் 2 பேரும் ட்வின்ஸு. இவர் வந்து நல்ல ஹிட்ரு, சிஎஸ்கேக்கு ஆடினவர், கட்டர்ஸ் போடக்கூடியவர், நியூ பாலில் பந்தே போட மாட்டார். அவர் வந்து நியூ பாலில் நல்லா போடக்கூடியவர், சுமாரான ஒரு பேட்ஸ்மேன். ஓகேவா? ஸோ சம்ஒன் டெல் த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க இந்த ஓவர்டனை வாங்கலை, இந்த ஓவர்டனை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கன்ற அளவுக்கு தான் அவரை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து ரிசோர்ஸஸ்லாம் இப்போயுமே இருக்குது. அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணால் ஓகே. மேபி என்ன நேதன் எல்லிஸோட அவங்களுக்கு எதுவும் ரேப்போ சரியில்லையா இல்லை அப்படின்றது தெரில. அப்படியா இருந்தால் அடுத்த வருஷம் அவர் ரிலீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு யாரையாவது எடுப்பாங்க. ஸோ டீமாக பார்த்தா செட் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு இதெல்லாம் பேசியிருந்தோம். எனக்கு இந்த டீம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த வானவில்லே அந்த பாட்டு மாதிரி இருந்தது. என்னன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி இருந்தது. அந்த ஃபேமிலி எதிர்பாராத ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்தோ வந்த ஒரு ஆட்களை ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இதுல இருந்து எடுத்துட்டு வந்து இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அதோட ஒரு பெட்டர் ஃபேமிலி ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு காட் ஃபாதரும் கிடைச்சிருக்காரு அப்படின்றதால எனக்கு ஏதோ ஒரு ரமணா படத்தோட அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உருவான ஃபேமிலி மாதிரி ஆயிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது ஒரு நல்ல ஃபேமிலியாகவும் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கம்பேரிசன் செம்மையா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அப்படிதான் செட் ஆயிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஒரு ட்ரேட் ரூமருமே இருக்கு. அதாவது விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர் கூட இருக்கிற பிரச்சனை, அண்ட் துருவ் ஜுரேலும் மேபி அங்கிருந்து ரிலீஸ் ஆகலாம், இல்லை ட்ரேட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க அதிகமா பேசப்படுறது சஞ்சு சாம்சன் ஆர் ரிஷப் பண்ட் டு சிஎஸ்கே. ஸோ இது நடக்குமா? நடந்தா யார் வந்து நல்லா இருக்கும்? முன்ன பேசின மாதிரி அந்த கேப் இருக்கு. ஒன்று டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், 2 ஸ்லாட்டுமே இருக்கு. அது ஒரு இந்தியனை வச்சே ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க சாம் கரனெல்லாம் கூட மேபி பியூர் பேட்டராகவோ இல்லை நீ பேட்டிங்கும் அவ்வளோ ஆட வேணாம், பவுலிங்கும் போட வேணாம், அந்த ரோலில் அவர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். பட் அந்த அளவுக்கு விடுவாங்களா? இதே மாதிரி தான் ஒரு ஐபிஎல் முடிஞ்ச உடனே மும்பை இந்தியன்ஸ்லேருந்து 4 பேர் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல. அவங்க போகிற இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸ் வச்சும் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஜேர்னியை முடிஞ்ச மாதிரி போட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தா எல்லாரும் கூடயும் தான் பஞ்சாயத்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எது வேணால் நடக்கலாம். அப்படி நடந்தது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களோட சாய்ஸ் யாரு, சஞ்சு சாம்சனா ரிஷப் பண்டா? சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் இருக்குது, ஒரு கேப்டன்சி. ஆனால் அப்படி பார்த்தா கேப்டன்சி அவருக்கு தான் போகணும். அப்போ ருத்ராஜுக்கும் இவங்களுக்கும் டிஸ்பியூட் இருக்கும்ன்ற இது. ரிஷப் பண்ட் இங்க வர வேண்டியதா இருந்துச்சு. அவர் கேப்டன்சி கேட்டதுனால தான் நீ வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கேப்டன்சி இஷ்யூ மேபி இருக்கலாம். பட் இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். எது நடக்கும்ன்றது நமக்கு எதிர்பார்ப்புகள் தான். நடந்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். சரி, ஓகே. கடைசியா ஐபிஎல் 2026 சிஎஸ்கே இப்போவே பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கன்க்ளூஷன் மட்டும் வீடியோ கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம முடிச்சுப்போம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கோச் என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆடி இருக்காங்க. ஏன்னா அதுதான் இப்போ T20 கேமாவே எவால்வ் ஆயிருக்கு. ஆயுஷ் மாத்திரை வந்து அடிச்ச உடனே ஃப்ளமிங் சொன்னது இது ஒன்றும் பேஸ்பால் கிடையாது. ஆமாம், அது எப்படி எல்லா மேட்சும் அடிக்க முடியும்? யங்ஸ்டர்ஸ் எல்லா மேட்சும் எப்படி அடிக்க முடியும்னு இவங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது என்னென்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி ஒரு எவல்யூஷனும் நடந்திருக்கு. அதையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் மாறணும்.
அதை வந்து ஃபாலோ பண்ற யங்ஸ்டர்ஸையும் அவங்க பேக் பண்ணணும். எனக்கு வந்து டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் அடிச்சது ஒரு இன்டென்ட்டோட அடிச்சதை தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அடிச்ச மாதிரி இருந்தது. ஒரே ஓவர், எந்த ஓவரோ டார்கெட் பண்ணி 20 ரன் 30 ரன்னு அடிக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பவுண்டரி அடிச்சுட்டு 3வது பவுண்டரிக்கு ட்ரை பண்ற, சென்சிபிளா ஆடலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி தான் கேம் மாறி இருக்கு. அதே மாதிரி டெவால் பிரேவிஸ் வந்து ஒரு 360 டிகிரி ஷாட் வேணும்னே அட்டம் பண்ணதா இருக்கணும். இது எல்லாமே வந்து இந்த கேம் எவால்வ் ஆயிருச்சு, நீங்களும் எவால்வ் ஆகணும்டா. நல்லா ஆடிட்டு இருக்காங்க சிவம் டுபே இவங்கலாம். எப்படின்னா நல்ல இன்டென்ட்ல ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு யாக்கரோ ஒரு பிளான்ல ஒன்று போட்டா ஒரு இனோவேட்டிவ் ஷாட்ஸ் எதுவுமே இல்லாதனால தான் நிறைய மேட்சஸ் மாட்டுறாங்க ரொம்ப க்ளோஸ் கேம்ஸ்லாம். அதுக்கெல்லாம் இந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பிளேயர்ஸ்குள்ளெல்லாம் வந்துருச்சு. அதை அவங்க ஃப்ரீயா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஓகே, பிளேயர் செட் ஆயிட்டாங்க அடுத்த எவால்வேஷனுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் செட் ஆனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் ப்ரோ சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ.